இவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் பாலியல் விஷயங்கள் வந்து அது வந்து சின்ன குழந்தைகள் சம்மந்தப்பட்டது வந்து மேக்சிமம் வந்து போலீஸில் கம்ப்ளைண்டே ஆகாது. ஏன் அப்படின்னா சரி இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணி குழந்தைகள்கிட்ட இது மாதிரி தப்பு பண்ணி போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் ஆகி உள்ளே போனவரை எதுக்கு திரும்பி வேலை கொடுத்தீங்க? சின்ன குழந்தைகளை 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கையிலேயே குட் டச் பேட் டச் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு தப்பு இதுக்கு முன்னாடி பண்ணி இதே மாதிரி அரெஸ்ட் ஆகி உள்ள போயிட்டு வந்திருக்காரு. அவங்க வந்து ஆண்களா இருந்தா கூட பரவாயில்ல, பெண்களா இருந்து அது பாருங்க பிடி டீச்சர், HM கிளாஸ் டீச்சர், அவங்களே இந்த மாதிரி இருக்காங்கன்னா என்ன பண்றது? வாய்ஸ் ஆஃப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் ரிட்டையர்டு ACP ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கொல்கத்தா சம்பவம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இதே வேளையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 13 பள்ளி சிறுமிகளை அந்த நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணதா போக்சோவில் கைது பண்ணியிருக்காரு. இப்படி தொடர்ச்சியாக வந்து பள்ளி மாணவிகளையும் இந்த பெண்களையும் குறிவைத்து நடக்கக்கூடிய தாக்குதல் எதை சார் காட்டு? அதாவது கிருஷ்ணகிரியில் நடந்தது வந்து அந்த சிவராமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க இல்லையா, அவர் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறாரு. அவர் வந்து NCCயில் பயிற்சி பெற்ற அதிகாரி அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் வந்து இருக்கக்கூடிய ஸ்கூலில் அப்ரோச் பண்ணி கேம்ப் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த கேம்ப் வந்து எதுக்குன்னா NCC அப்படிங்கிறது வந்து தேசிய மாணவர் படை, அது ஆல் இண்டியா லெவலில் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதில் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் இருக்காங்க. அதில் பயிற்சி பெற்ற அதிகாரிகளை தான் ஒவ்வொரு கல்லூரியிலையும் பள்ளியிலையும் அவங்க வந்து அதிகாரியாக நியமிக்கணும், பயிற்சியாளரை நியமிக்கணும். நான் தனியார் பள்ளியில் அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்து இந்த NCC அப்படிங்கிற ஒரு பிரிவை ஆரம்பிக்கிறதுக்கே பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷன் வாங்குறது மட்டும் இல்லை, அதுக்கு அதில் சம்பந்தப்பட்ட அந்த அதில் பயிற்சிக்கப்பட்ட அதில் பதிவு செய்யப்பட்ட அந்த அதிகாரியை தான் அங்கே டீச்சராக போடணும். இவங்க வந்து அதுக்கு கேம்புக்கு கூட்டு போகிறதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைகள்கிட்ட 1500 ரூபா வாங்கியிருக்காங்க. வாங்கி இதை வந்து இவர் மட்டும் இல்லை, இவர் கூட ஒரு 4 பேர் சேர்ந்து 5 பேராக சேர்ந்து நடத்துகிறாங்க. இதில் ஒரு நபர் வந்து எப்போவோ CRPFல ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோவை காட்டி இவரும் வந்து NCCயில் இருந்திருக்காரு. அந்த ஃபோட்டோவையும் காட்டி ஏதோ குழப்படிலாம் பண்ணி கோல்மால் பண்ணி அதை கொண்டு போய் எங்கள் ஸ்கூலில் காட்டி கேம்ப் நடத்த போகிறோம், நாங்கள் இத்தனை பேருக்கு ஆஃபீஸர்ஸ் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களும் குழந்தைகளை அரேஞ்ச் பண்ணி ஸ்கூலில் வச்சு ஒரு வாரம் கேம்ப் நடத்திருக்காங்க. அந்த கேம்ப் முடிகிற நாள் இன்னைக்கு அதிகாலையில் இதே மாதிரி தான் ஹால், அந்த ஹாலில் தூக்கிட்டு இருக்க அந்த குழந்தைய கூட்டு வந்து தனியாக கூட்டு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு, HMகிட்ட சொல்லியிருக்கு இந்த மாதிரி சமாச்சாரம் நடந்தது அப்படிங்கிறத நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்கு. அவங்க சரி பார்த்துக்கலான்னு சொல்லி காட்டி விட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 16ஆம் தேதிக்கு உடல் ரீதியாக அந்த குழந்தைக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கு. இது ஒரு பாதிப்பு காரணமாக, இந்த பாலியல் தொல்லை காரணமாக. அதை வந்து பெற்றோர்கள்ட்ட வந்து பார்த்து என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டப்போ பெற்றோர்கள்ட்ட சொல்லியிருக்கு. அப்போ பெற்றோர்கள் வந்து காவல்துறைக்கு இது இன்ஃபார்ம் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை மட்டும் இல்லை, அவர் கூட இருந்த மற்ற டீச்சர்ஸ்ன்னு சொன்னாங்களே அவங்க இந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸு HM தாளாளர் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி இப்போ உள்ளே இருக்காங்க. இவரை பற்றி விசாரித்து பார்த்தா இவர் அந்த கட்சியிலேருந்து இவரை நீக்கிட்டாங்களாம். இதுக்கு இடையில் இவர் BA LLP அப்படின்னு படித்து அட்வொகேட்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காரு. அங்கே ஒருத்தருக்கு லேண்டு பிரச்சனை, ஒருத்தர் தன்னோட லேண்டை வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறாங்க. வாங்கினவர் அதில் ஒரு போர்ஷன் தான் வாங்குறாரு, ஒரு 8.5 ஏக்கர் என்னமோ வாங்குறாரு. இவங்க லேண்ட் இருக்குது, அதில் 39 சென்ட் மட்டும் இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. அந்த 39 சென்ட் வாங்கினவர் வந்து இவங்க இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு மதித்து வீடு கட்டிட்டார். அப்போ இவங்க அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு அதை திருப்பி கொடுத்துருங்க, நாங்கள் அந்த காசை கொடுத்துட்றோம் அப்படின்னு. கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிரச்சனை வருது. அப்போ இவர் தலையிடுறாரு, நான் வக்கீல் தான், நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 32 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு வக்கீல் ஃபீஸுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு இவருக்குன்னு ஒரு ஃபீஸை வாங்கிட்டு எல்லாத்துக்கும் ரசீது கொடுக்குறாரு. அப்புறம் இவருக்கு கோர்ட்டில் இருந்து ஆணை கொடுத்த மாதிரி ஒரு போலி ஆணையும் தயார் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ அவங்களும் புகார் கொடுத்துருக்காங்க. ஆக இவன் ஒரு பக்கா ஃப்ராடு.
அது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காப்புல, அதுக்கும் புகார் கொடுத்துருக்காங்க. இவர் பேரில் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இதே மாதிரி கேம்ப் நிறைய நடத்திருக்காரு. இந்த கேம்ப் இது ஒன்றும் இல்லை, இது நிறைய நடத்திருக்காங்க. இது விஷயமா இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து ஐஜி பவானீஸ்வரி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க தலைமையில் ஒரு குழுவை போட்டிருக்காங்க. அவங்க அந்த ஸ்கூலுக்கு இன்றைக்கி போய் விசாரணையை ஆரம்பித்து அந்த குழந்தைகள்கிட்ட, அங்கே இருந்த டீச்சர்ஸ்கிட்ட, மற்ற எல்லார்ட்டையும் விசாரிச்சிருக்காங்க. இந்த டீம் எங்கெல்லாம் கேம்ப் நடத்துனாங்களோ அங்கெல்லாம் விசாரிக்க போகிறாங்க. பள்ளி நிர்வாகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த என்சிசி கேம்பே போலியா நடந்த ஒரு கேம்ப். ஆமாம், அது எப்படி சார் ஒரு பெரிய பள்ளி நிர்வாகம் வந்து ஒரு என்சிசி மாணவிகளை அனுப்புது அப்படின்னா, அது நிர்வாகம் வந்து போலியான கேம்ப் எப்படி? நான் தான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து என்சிசியோட ஒரு பிரிவு ஒரு பள்ளியில் துவக்கப்பட வேண்டும் என்றால் அதற்குள்ள அதிகாரிகள்கிட்ட முதல்ல டிஇஓட்ட பெர்மிஷன் வாங்கணும். ரெண்டாவது அந்த என்சிசிக்கு தமிழ்நாட்டில் இப்போ சென்னையில் வந்து கீழ்ப்பாக்கத்தில் இருக்க ஆஃபீஸு, அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோடஸ்லையும் ஆஃபீஸ் இருக்கும். அவங்க கிட்ட சொல்லி அவங்க பயிற்சி பெற்ற அதிகாரியை வந்து அவங்க நியமிப்பாங்க ஒருத்தரை. அவரை தான் நீங்கள் அங்கே வந்து டீச்சராக போட முடியும். அவங்க என்சிசி வந்து வாரந்தோறும் அங்கே வந்து அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் ரைட்டு போட்டு அந்த பயிற்சி வகுப்பு நடக்கும். அந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க அதில் கேடட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேம்புக்கு, பெரிய கேம்ப், அடுத்த லெவலில் உள்ளதுக்கு கேம்ப் போவாங்க. இந்த பள்ளிகளில், தனியார் பள்ளிகள்லாம் இது மாதிரி கிடையவே கிடையாது. இவங்க வந்து அந்த பயிற்சி கேம்புக்கு போகிறதுக்காக ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஏமாற்றி அந்த பொதுமக்கள்கிட்ட பணத்தை பிடிங்கி அந்த குழந்தைகள், சின்ன குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு என்ன ஆர்வம், நம்மளும் வந்து பெரிய ஒரு வீராங்கனையாக வரணும், ஒரு மிலிட்ரியில் சேரணும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறப்போ அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த நடக்கையில் ஒரு மிடுக்கு, அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இந்த மாதிரி அவங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லி, பெற்றோர்களும் ஆசைப்பட்டு இது மாதிரி அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து இதில் தலையிட்டு இருக்கு. இதில் என்னென்னா, இவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணப்போ வலிக்கு விழுந்து வலது கால் உடைஞ்சு போச்சு. அப்புறம் அவர் அங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் பிடிக்கிறப்போ நான் எலி மருந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேலத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பிளட் செக் பண்ணி பார்த்தா எலி மருந்து சாப்பிட்டது உள்ள இருக்குதான், பிளட்டில் இருக்குதான். இப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. சார், இன்னொன்று வந்து சம்மந்தப்பட்ட பள்ளி நிர்வாகமே வந்து போலியான என்சிசி கேம்ப்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அந்த பெண் வந்து, பாதிக்கப்பட்ட பெண் வந்து பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளும்போது அப்புறம் பார்த்துக்கலாமான்னு அசால்ட்டாக சொன்னது மாதிரி சொல்கிறீங்க. அப்போ இந்த சம்பவங்களுக்கு பள்ளி நிர்வாகமே உடந்தையா சார்? அதாவது இதெல்லாம் செய்கிறாங்கன்னா இவங்க யார், இவங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்குது, இவனோட பின்னணி என்ன, அந்த ஒரு காரணம் தான் அப்படின்னு தெரியணும்ல. இவன் என்சிசியில் வேலை பார்த்தானா, என்சிசியில் இவருக்கு என்ன சம்பந்தம், வந்திருக்கவங்கலாம் யார், என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தானே நீங்கள் கேம்ப் நடத்துறதுக்கு அலோவ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அதில் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை சொல்லுது, அப்போவாது நீங்கள் விழிச்சு அவங்கள கூப்பிட்டு என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு கேட்டு அவங்க பேரில் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்திருந்தா நீங்கள் நல்லவங்க. நீங்கள் கேம்ப் நடத்துறதே வந்து இல்லீகல், அதுக்கு பெர்மிஷன் வாங்கலை. ரெண்டாவது பாதிக்கப்பட்ட ஒரு பெண்கிட்ட சொன்ன உடனே நடவடிக்கை எடுக்கணும், அதுவும் எடுக்கலை. அப்போ என்ன அர்த்தம், அவங்களுக்கு தொடை போயிருக்கீங்கன்னு அர்த்தம். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், காவல்துறையில் கம்ப்ளைண்ட் போய் அவங்க வந்து பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு அத்தனை நாள் தள்ளிட்டு போகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த சம்பவம் வந்து வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் மேலும் 12 பெண்கள், மொத்தம் 13 பெண்கள் வந்து இந்த பாலியல் புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்பவம் வெளியே வரலன்னா அது மூடி மறைக்கப்பட்டிருக்குங்களா சார்? ஆமாம், இது மாதிரி அதாவது வெளியே வரக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி இந்த பாலியல் விஷயங்கள் வந்து அது சின்ன குழந்தைகள் சம்மந்தப்பட்டது வந்து மேக்சிமம் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட்டே ஆகாது. ஏன் அப்படின்னா, ஒன்று வந்து அவங்க குடும்பத்துக்கே அவங்க தெரியப்படுத்த மாட்டாங்க. அப்படியே குடும்பத்துக்கு தெரியப்பட்டால், இப்போ இந்த குழந்தை முதல்ல தெரியப்படுத்தலை குடும்பத்துக்கு, அதுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் தான் பெற்றோர்கள் கேட்குறாங்க. அப்போ தான் அந்த உண்மையை சொல்லுது. அப்பவும் சில பெற்றோர்கள் வந்து எதுக்கு நாளைக்கு இந்த பொண்ணை கெட்டி கொடுக்கணும், இதோட வருங்கால வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை மறைச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து விட்டுருவாங்க. இதையும் மீறி வரக்கூடியது தான் அது மாதிரி கம்ப்ளைண்ட்டு. ஆக இது நிறைய விஷயங்கள் இதில் அதாவது மறைக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி வந்து குற்றங்களை மறைக்கும் போது சமூகமோ பெற்றோரோ அந்த குடும்பத்தில் உள்ளவங்களோ மறைக்கும் போது சமூகத்தில் அடிக்கடி வந்து குற்றங்கள், அதுதான் இவங்க குற்றம் செய்யறவங்க தைரியமாகி போகுது. அதனால தான் இவங்க தைரியமாக பண்ணுறான். இப்போ அவங்க தைரியமே என்னன்னா இதுதான், இவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான். எத்தனை நீங்கள் சொன்னீங்க 13 குழந்தைகள் இது மாதிரி பண்ணியிருக்காங்க, அது 14 குழந்தைகள் தானே மாட்டிருக்கான். அப்போ 12 குழந்தைகள் பண்ணியிருக்கான் இல்லையா? அப்போ வந்து தைரியம் தான். அதுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கறது வந்து இவங்களோட அச்சம் அவனுக்கு அது தைரியத்தை கொடுக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பெற்றோர்களுக்கும் சமூகத்துக்கு என்ன அறிவுரை சொல்கிறீங்க? நிச்சயமாக சின்ன குழந்தைகளை 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கையிலேயே குட் டச் பேட் டச் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூலில் பெற்றோர்கள் வீட்டில் பெண் குழந்தைகள்கிட்ட நிச்சயமாக வீட்லேயே சொல்லிக் கொடுக்கணும். 3 வயசு 2 வயசு இருக்க குழந்தைகளுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன,
யார் எப்படி யார்கிட்ட நடந்துக்கணும், யார் நம்மகிட்ட என்ன நோக்கத்தோட பேசுகிறாங்க, எது மாதிரி பழகுறாங்க, இதை உடனடியாக வீட்டிலன்னா பெற்றோர்கிட்ட சொல்லணும், ஸ்கூல்லன்னா டீச்சர்கிட்ட சொல்லணும். அப்படிங்கிற ஒரு அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஒரு நிச்சயமாக ஒரு இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிடணும். அப்படி உருவாக்குனா அந்த குழந்தை வந்து உஷாராயிடும். ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உடனே சொல்லிடும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் ஒருத்தர்லாம் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி பழக்கங்களை உருவாக்கணும். அதை வந்து இவங்க செஞ்சாதான் அது வந்து அந்த அது மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தப்புறம் குறிப்பாக பெண் குழந்தைகள்கிட்ட இன்னைக்கு ஸ்கூலுக்கு இத்தனை மணிக்கு கொண்டு வந்து விட்டுனேன், அதுலேருந்து இப்போ திரும்பி வந்தியே இது வரைக்கும் என்ன நடந்தது வரிசையாக சொல்லு அப்படின்னு கேட்கணும். அதில் என்னென்ன சந்தேகங்கள் இருந்தால் இவங்க அதை வந்து வெரிஃபை பண்ணணும். அதை இவங்க க்ளோஸ் வாட்சிங் இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. சார், இந்த கிருஷ்ணகிரி சம்பவத்தை தொடர்ந்து மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த குழந்தைகளுக்கான பாலியல் விழிப்புணர்வு முகாம் ஒன்று நடத்திருக்காங்க. அந்த முகாமில் உங்களுக்கு நடந்த சம்பவங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது தான் 9 பெண் சிறுமிகள் வந்து பள்ளி சிறுமிகள் வந்து சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இந்த மாதிரி வகுப்பு ஆசிரியரால் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக ஒரு முகாம் நடத்தி தான் இவங்களுக்கான பிரச்சனைகளை தெரியப்படுத்த முடியுமா சார்? அதான் நான் சொன்னல முதல்ல, குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் தங்களோட கஷ்டங்களை ஈஸியாக வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து இப்போ இவங்க இந்த விழிப்புணர்வு முகாம் மாதிரி நடத்தி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் அவங்கள சேர்ந்தவங்கெல்லாம் வந்து நடத்தி கேட்குறப்போ தான் அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க. அந்த ஆசிரியர் வந்து இடைநிலை ஆசிரியர் போலுக்கு அவர் இது மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது விஷயமா நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் கிளாஸ் டீச்சர்கிட்ட சொன்னீங்கன்னா கிளாஸ் டீச்சர்கிட்ட சொன்னோம், பிடி டீச்சர்கிட்ட சொன்னோம், ஹெச்எம்கிட்ட சொன்னோம், ஆனால் அவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த அலுவலரே போய் காவல்துறையில் புகார் கொடுக்குறாரு. மேட்டுப்பாளையம் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் போக்சோ சட்டத்தில் எஃப்ஐஆர் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரை விசாரித்து பார்த்தா இதே மாதிரி ஒரு தப்பு இதுக்கு முன்னாடி பண்ணி இதே மாதிரி அரெஸ்ட் ஆகி உள்ளே போய்ட்டு வந்திருக்காரு. சரி, அது இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணி குழந்தைகள்கிட்ட இது மாதிரி தப்பு பண்ணி போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் ஆகி உள்ளே போனவரை எதுக்கு திரும்பி வேலை கொடுத்தீங்க? அதுவும் பெண்களுக்கு ஸ்கூல்ல ஏன் கொடுத்தீங்க? வேலையே கொடுக்கக்கூடாது, அவரை வேலையை விட்டு நீக்கியிருக்கணும். இல்லை அந்த கேஸில் விடுதலை ஆகிட்டார் அப்படின்னா கூட அவரை எங்கேயாவது வேற ஒரு இடத்துல ஸ்கூலில் போட வேண்டியது தானே? இதே மாதிரி பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் திருப்பி கொண்டு போட வேண்டிய அவசியம் என்ன? இல்லை அவரை பற்றி இது மாதிரி குற்றங்கள் வந்தப்போ இந்த ஆசிரியர்கள்னா எல்லாம் சேர்ந்து மறைக்க வேண்டிய காரணம் என்ன? இதில் என்னன்னா அந்த மறைச்ச 4 பேருமே பெண்கள், ஆசிரியர் 4 பேருமே பெண்கள். ஆமாம், துணை போனவங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை என்னன்னு கண்டித்து கேட்டு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அந்த இடத்துல இருக்காங்களே, அதை அவங்க செய்யவே இல்லை. அவங்க வந்து ஆண்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, பெண்களாக இருந்து அது பாருங்க, பிடி டீச்சர், ஹெச்எம், கிளாஸ் டீச்சர், அவங்களே இந்த மாதிரி இருக்காங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போ அவங்க பேர்லையும் சேர்த்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களே விசாரிச்சுட்டு இருக்காங்க. சார், ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆசிரியராக இருந்து கண்டிக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு அவங்க கண்டுக்காமல் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. பட் இதே சம்பவம் வந்து அவங்களோட குழந்தைகளுக்கு நடந்தால் அப்படி தான் கடந்து போவாங்க. நிச்சயமா அவங்களுக்கு அப்போ தான் தெரியும், அதோட வலி என்னங்கிறது அப்போ தான் புரியும். இந்த ஆசிரியராக இருந்துக்கிட்டு, ஆசிரியர் தொழில்ங்கிறது ஒரு கண்ணியமான தொழில், புனிதமான தொழில். அதில் இருந்துக்கிட்டு திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணிட்டு இருக்காரு. இந்த எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வருமே, திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம். இது இருந்தென்ன லாபமே கிடையாது, இது ஒழிக்கப்பட வேண்டியது. கடுமையான நடவடிக்கை எடுத்து நிச்சயமாக அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி ஆசிரியர் மாணவி, ஆசிரியர் பெண் ஆசிரியர், ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்பு கூட ஒரு பெண் ஆசிரியை வந்து 40 வயது ஆசிரியர் வந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை இழுத்துட்டு ஓட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து மாணவி, ஆசிரியர் வந்து மாணவன், இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர் உருவாக்குறது சினிமா ஒரு காரணமா சார் சமூகத்தில்? சினிமா மட்டுமா காரணம்? சினிமாவும் ஒரு காரணம். இந்த செல்போன் வந்து பார்த்தீங்களா, ஆபாச வலைத்தளங்கள் இதுதான் நாசமாக்குறது. ஆபாச வலைத்தளங்கள், இன்னைக்கு உள்ள சினிமா, இது ரெண்டையும் வந்து இளைஞர்களையும் அவங்களோட, அதாவது தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் தாண்டி ஒரு மோசமான சூழலை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த தவறுகள்லாம் செய்கிறவங்க வந்து பார்த்தீங்களா, இந்த இவனை பிடிச்சாங்க சஞ்சய் ராய், அவன் செல்ஃபோனில் பார்த்தா இதுதான் இருக்குது ஃபுல்லாக. ஆக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம்னா இந்த ஆபாச வலைத்தளங்கள், இந்த சினிமாவில் காட்டக்கூடிய இந்த இல்லீகல் கான்டாக்ட்ஸ், இதை வந்து தடை பண்ணணும். ஆபாச வலைத்தளங்களை தடை பண்ணக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது. ஏன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகிற மாரி செல்வராஜோட வாழை படத்தில் கூட அந்த ஆசிரியர் மேலே அந்த படிக்கிற மாணவன் வந்து அஃபேர் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருது சார். இந்த மாதிரி விஷயங்களும் சமூகத்தை கெடுக்கும். அதான் சொல்கிறேன் இல்லையா, சினிமாவுக்கு வந்து அவங்க வந்து தனியாக அதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க, தணிக்கை துறை. ஆமாம், அந்த தணிக்கையை வந்து என்ன பண்ணுறாங்க, தணிக்கை பண்ணதுக்கு அப்புறம் தானே அதை வெளியிட முடியும். அவங்க எப்படி அலோவ் பண்ணுறாங்க? அப்போ அவங்களும் வந்து இந்த மாதிரி தவறான காரியங்களுக்கு
ஒரு கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். சரி, அது ஒரு பக்கம், அது சினிமா கெடுக்குது. இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட் வந்து இந்த ஆபாச வலைத்தளங்கள் இருக்குல்ல, ஏற்கனவே 90 வலைத்தளங்களை தடுத்தாங்க. அது வேற பேர்களில் திருப்பி வந்துருச்சு. அதை வந்து தனியாக ஒரு தடவை போட்டு கம்ப்ளீட்டாக அதை ஃபாலோ பண்ணி எது எது வருதோ டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டுறணும். எதையுமே இந்தியாவுக்குள்ளே பார்க்காத அளவுக்கு இந்திய பண்பாடு என்ன, இந்திய நாகரிகம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி போகையில் தான் திசை மாறி போய் திசை மாறிய பறவைகளாக போய் நாளைக்கு நம்ம நாடு நாசமாக போகுதுக்கு. ஏன்னா இளைஞர்கள் அதிகமாக கொண்ட நாடு இது. நாளைக்கு இந்தியா நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி நல்ல முறையில் வழி போகணும். அந்த வழியில் போகாமல் இந்த மாதிரி திசை மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த மாட்டோம்.